நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு பலிபீடம் என்னும் ஜீவ வார்த்தையை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 18. 1 Corinthians chapter 10 verse 18. மாம்சத்தின் படியான இஸ்ரவேலரை பாருங்கள், பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாய் இருக்கிறார்கள் அல்லவா? இந்த வசனம் எதனுடைய பின்னணியில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதற்கு நாம போக போறதில்ல. இந்த வசனத்தை மாத்திரம் எடுத்து பார்த்தோம்னா மாம்சத்தின் படியான இஸ்ரவேலருக்கு இருக்கிற ஐக்கியமானது சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி அவர்களுக்கு ஒரு ஐக்கியம் இருந்ததுன்னா ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான நமக்கு ஒரு ஐக்கியம் இருக்கும் இல்லையா? அதை குறித்தே பார்க்க போறோம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி அன்றைக்கு இருந்த மாம்சத்தின் படியான இஸ்ரவேலர்களுக்கு பலிபீடத்தோட ஒரு ஐக்கியம் இருந்தது. அதையே 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 13வது வசனத்திலையும் நம்ம கடந்த நாட்கள்ல பார்த்தோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவர்களில் புசிக்கிறார்கள் என்றும், பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவர்களில் பங்குண்டென்றும் அறியீர்களா? இந்த வசனத்துல சொல்லப்பட்டபடி அவங்களுடைய ஐக்கியம் பங்கு எல்லாமே பலிபீடத்துக்குரியவைகள்ல இருக்கு. அந்த பலிபீடத்துல பலியாக செலுத்தப்பட்டதை புசிக்கிறவர்களாக அவங்க காணப்படுறாங்க. இப்படிப்பட்ட ஐக்கியம் அந்த நாட்கள்ல மாம்சத்தின் படியான இஸ்ரவேலர்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அவங்களுக்கு புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லாம இருக்கிற ஒன்று நமக்குரியதா இருக்கு. அதையே கடந்த நாட்கள்ல எபிரேயர் 13வது அதிகாரம் 10வது வசனத்துல பார்த்தோம் இல்லையா? நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. இந்த பலிபீடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறிக்கிறதாக இருக்கு. இந்த சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்ட பலியில புசிக்கிறதுக்கு மாம்சத்தின்படி இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரமானது நமக்கு தந்தரப்பட்டிருக்கு. அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களான நம்முடைய ஐக்கியமானது சிலுவையை பற்றினதாக இருக்கு. அந்த சிலுவையில ஒப்பு கொடுக்கப்பட்ட கிருபாதார பலியான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே இருக்கிறதாக இருக்கு. அவர் தாமே தன்னை பலியாக ஒப்பு கொடுத்ததின் அடையாளமாக தன்னுடைய மாம்சத்தை பிட்டு அதை அப்பமாகவும் தன்னுடைய இரத்தத்தை வார்த்து அதை திராட்சை ரசமாகவும் நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த பந்தியில பங்கெடுக்கிறவர்களாகவே நாம காணப்படுறோம். அந்தபடியாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கோ சிலுவை என்னும் பலிபீடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலையும் இரத்தத்திலையும் பங்கிருக்கு. இதையே நமக்கு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனம் காண்பிக்கிறதாக இருக்கு. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? நாம் பெற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமா இருக்கிறோம். இந்த வசனம் நம்முடைய ஐக்கியத்தை நேர்த்தியாக விவரிக்குது இல்லையா? நம்முடைய ஐக்கியம் கிறிஸ்துவின் ரத்தத்திலும் அவருடைய சரீரத்திலும் இருக்கிறத நாம் எல்லாரும் புசிக்கிற ஒரே அப்பமும் திராட்சை ரசமும் காண்பிக்குது இல்லையா? அந்தபடி நாம் எல்லாரும் ஒரே அப்பத்துல பங்கு பெறுகிறவர்களாக இருக்கிறதுனால அநேகரா இருக்கிற நாம எல்லாரும் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக மாறுகிறோம். இந்தபடியாகவே கிறிஸ்து என்னும் சரீரமாகிய சபைக்குள்ளார இணைக்கப்பட்ட அவயவங்களாக ஐக்கியப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய நமக்கு உண்டான ஐக்கியம் எத்தனை மேன்மையுள்ளதுங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். நாம மாதமோ வாரமோ கிறிஸ்துவின் ஐக்கியத்திற்குள்ளார பங்கெடுக்கிறோம். அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புசிக்கிறோம். ஆனா அதை எடுத்துக்கொள்ளும் போது நாம இதை நினைவுல கொள்ளணும். அதை நாம உட்கொள்ளும் போது கிறிஸ்துவனுடைய சரீரத்துல இணைக்கப்பட்டவர்களாக நாம காணப்படுகிறோம். அவருக்குரியவர்களாக அவருடைய மரணத்தை நினைவு கூர்பவர்களாக பாவத்திலிருந்து விலகி இருந்த அவருடைய பரிசுத்தத்திற்கு பங்குள்ளவர்களாக காணப்படுகிறோங்கிறத உணர்கிறோமா? இந்த ஐக்கியத்தை ஆங்கிலத்துல நேர்த்தியா கம்யூனியன்னு சொல்றாங்க. அதன் அர்த்தமும் ஒன்றிணைக்கப்பட்டதே காண்பிக்கிறதாக இருக்கு. நாம கிறிஸ்துவின் சரீரத்திற்குள்ளாக ஒன்றாக இணைக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். மாம்சத்தின் உயிர் ரத்தத்துல இருக்கு. அப்படியாக இருக்கும் போது அந்த நாட்கள்ல ரத்தத்தை புசிக்க வேண்டாம்னு விலக்கி இருக்கிறாங்க. ஆனா நமக்கோ கிறிஸ்துவின் ரத்தம் பங்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரத்தத்தில் இருக்கிற ஜீவன் நமக்குள்ளார போகிறதாக இருக்கு. அப்ப நமக்குள்ளார கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றவர்களாக நாம காணப்படுகிறோம் இல்லையா? இதை நாம புரிந்து கொண்டுதான் திருப்பந்தியில பங்கெடுக்கிறோமா?
நாம இப்படியாக ஐக்கியப்படுவதற்கு நமக்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அதுல இணைக்கப்படுகிற விதமாகவே நாம் அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் புசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த ஸ்லாக்கியத்தை பெற்ற நாம உணர்வுள்ளவர்களாக ஆவினால வழிநடத்தப்பட நம்மை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கணும். அதை விட்டுட்டு இதை ஒரு சடங்காச்சாரமா பின்பற்றி மறுபடியுமாக இந்த உலக வழக்கத்துக்கு திரும்பினோம்னா ஆபாத்திரமாக அதுல பங்கெடுக்கிறவர்களாக காணப்படுவோம். அதையே 1 கொரிந்தியர் 11:27 இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இந்தபடியாக குற்றமுள்ளவர்களாக நாம் ஒரு நாளும் காணப்படக்கூடாது. நம்முடைய ஐக்கியமானது மேலானது, ஆவிக்குரியதுங்கிறத நினைவுபடுத்துவதற்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுடைய பலிபீடத்தின் ஐக்கியத்தை உணர்ந்து நடக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, மாம்சத்தின் படியான இஸ்ரவேலருடைய பலிபீடத்தின் ஐக்கியத்தை பார்க்கிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாகிய எங்களுடைய பலிபீடத்தின் ஐக்கியம் எத்தனை மேன்மையுள்ளதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு உம்முடைய சரீரமாகிய அப்பத்தையும் இரத்தமாகிய திராட்சரசத்தையும் எடுத்துக்கொள்ளும் ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் உணர்வுள்ளவர்களாக உம்முடைய சரீரமாகிய சபையில இணைக்கப்பட்டிருக்கோங்கிறத அறிந்து கொண்டு அதுல ஐக்கியப்படணும் தகப்பனே. இதுவரையில் அபாத்திரமாய் உங்க பந்தியில நாங்க ஐக்கியப்பட்டிருந்தோம்னா அதை தேவரீர் எங்களுக்கு மன்னித்து இனி மேற்கொண்டாவது அதை உணர்வுள்ள இருதயத்தோடு எடுத்துக்கொள்ள எங்களை நடத்தி அருளுங்கப்பா. அந்தபடியான ஐக்கியத்தின் மேன்மையை தேவரீர் எங்களுக்கு தந்தருளியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.